இது போதுன்றது நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல். நான் வந்து ஒரு கார் வாங்கியிருந்தேன். அது சினிமாவில் வரும்போது கார் வாங்குறது பெரிய ஆம்பிஷன். அது இப்போ வந்து என்ன பெரிய கார் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மரியாதை. ஆக்சுவலாக 2 இன்ச்சு உயரம் கூட ஆகிடும். ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் மூஞ்சியான அழகாகிடும். அதனால் இந்த படம் இந்த வருஷம் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணோடனே ஒரு கார் வாங்கியிருந்தேன் ஒரு அமௌண்ட்டுக்கு. அப்புறம் ஏன் அது அப்படியே பாதியில் வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். இப்போ ஒரு கார் வாங்கி வச்சுருக்கேன். அந்த காரோட இந்த கார் நல்லாயிருக்கு. ஏன்னா ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. சினிமாவில் ரொம்ப முக்கியமான வார்த்தை கற்றுக்கிட்டது ஃபங்க்ஷனல். எது தேவையோ அது மட்டும். நான் அதே உயரத்தில் இருக்கேன். இப்போ 2 இன்ச்சு உயரமாகலை, மூஞ்சி பெருசாகலை, கல்யாணில் அழகாக தான் இருக்குது. ஸோ வாட் ஐ நீட், நாட் வாட் ஐ வாண்ட், வாட் ஐ நீட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சினிமா எங்கே நிர்ணயிக்கப்படுது? இப்போ பாருங்கள் 2 hours 45 minutes. இப்போ எங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் யூஸ்வலாக ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆக்சுவலாக எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் உட்காந்துருக்கும் போது எடிட் பண்ணும்போது எடிட்டருக்கு எனக்குலாம் பெரிய சண்டை வரும். ஆக்சுவலாக டெல்மா ஷூ மேக்கர் வந்து சொல்லுவாங்க, மார்ட்டின் ஸ்கார்செஸியை வந்து அவர் வந்து சொல்லும்போது அவங்க சிகரெட் பிடிச்சிட்டு மார்ட்டி யூ ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்ட்டுருவாங்க. ஆக்சுவலாக டெல்மா ஷூ மேக்கர் எடிட் பண்ணது எல்லா படங்களும் மார்ட்டின் ஸ்கார்செஸி வெளியே தான் இருந்தார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நான் வந்து எடிட்டரோட உள்ள உட்காந்து அவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் புது எடிட்டர் தான் போட்டுப்பேன். ஆக்சுவலாக லெனின் மாதிரி அவங்கள்ட்ட போக மாட்டேன். ஏன்னா அவர் என்னை வெளியே போட்டுருவார். ஏன்னா நான் எடிட் பண்ண கற்றுக்கிறது அப்படி தான். ஐ ஸ்டார்டட் மை லைஃப் அஸ் அன் எடிட்டர். நான் சின்ன எடிட் பண்ணி தென் ஐ டோன்ட் வாண்ட் டு கால் மீ கதை, திரைக்கதை, வசனம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் நான் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் இப்போ புதுசாக கம்போஸ்ட்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். ரிட்டன் அண்ட் டைரக்ட் அண்ட் கம்போஸ்ட் பை. ஏன்னா ஐ ஃபெல் ப்ரவுட் பிகாஸ் ஐ வாண்ட் டு யூஸ் த வேர்ட் கம்போஸ்ட் பிகாஸ் இளையராஜா பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி ஆசை. அது ஒரு சின்ன ஆம்பிஷன், அதை எடுத்துடணும். ஆக்சுவலாக